ப்ளீஸ்மா, நான் இங்கே இருக்கேம்மா. எனக்கு அங்க போக பிடிக்கலம்மா, நான் படிக்கணும்மா. ப்ளீஸ் மாமா, அங்க போகல மாமா, அங்க போக பிடிக்கலம்மா, எனக்கு அங்க நான் போகலம்மா. தம்பி, உங்க அப்பாவுக்கெல்லாம் என்னை 10 வயசு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் உங்க அப்பாவை சந்தோஷமா பாத்துக்கலையா? உனக்கு இதை விட்டா நல்ல வரன் கிடைக்காதுப்பா. சந்தோஷமா போயிட்டு வா. மா, பையனுக்கு 16 வயசு தான் அது, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோமா. அதெல்லாம் பாத்துக்கிறோம். பையனை உங்ககிட்ட இருந்து கடத்திட்டு போற மாதிரி இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. பையனை சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது. பாத்தியாடா கொடுமைய? 16 வயசு பையனுக்கு 26 வயசு பொண்ணு கவர்மெண்ட் உத்தியோகமாமா, அதான் புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கெல்லாம் 12 வயசுல கல்யாணம், 18 வயசுல 4 குழந்தைங்க. எனக்கு 3. டேய், இப்போ லெஃப்ட் கட் பண்ணோம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணு. டேய், லெஃப்ட் போறதுக்கு எதுக்குடா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும்? ரைட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே லெஃப்ட்க்கு போடணும். ஏய், அந்த பக்கம் போணும், மிரர் பார்த்து பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்து கட் பண்ணு. டேய், இதுக்கு எதுக்குடா மிரர் பாத்து? இந்த தலைய திருப்பி பார்த்தா தெரிய போகுது. டேய், முன்னாடி பாரு மூதேவி, பின்னாடி திரும்பி பார்க்க போறனா அப்ப கண்ணாடி எதுக்கு வச்சிருக்க? கண்ணாடியா? அது மூஞ்சி பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல. தலைய வச்சு முன்னாடி ஒருத்த நவுறாம போயிட்டே இருக்கான் பாரு, 6 அடி தள்ளி போடு. அதுக்கு எதுக்குடா ஆரன்? ப்ரோ அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் போங்க ப்ரோ. நான் அப்படியே ரைட் வச்சு அப்படி போய்க்கிறேன். அந்த அங்கிள் கொஞ்சம் ஓர போங்க அங்கிள். எப்படி ஓடிட்டு? டேய் தம்பி, ஓர போடா. ஏய், கிராஸ் பண்ணோண்டி, முதல்ல ரைட்ல பாரு, அப்புறமா லெஃப்ட்ல பார்த்து கிராஸ் பண்ணு, ஓகேவா? ஏய், மத்தவங்கள எதுக்கு நம்ம பாத்துட்டு நம்ம அப்படியே அம்மா. ஏய், இடம் வந்துருச்சுடி, பிரேக் புடி. பிரேக் எதுக்குடா பிடிச்சிட்டு? தோ இப்படியே நிறுத்தலாமே. டேய் டேய் டேய், அட எல எடுத்துவலே. நீங்க ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒன்னு என்னங்க, 2-3 கூட கேளுங்க. நீங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவீங்களா? சீச்சி, அவ்வளோலாம் இல்லைங்க. எப்பனா ஹாப்பியா இருந்தா குடிப்பேன், ஓ. எப்பனா சேடா இருந்தாலும் குடிப்பேன். ஓ. ஃபேமிலி கெட் டுகெதர்லயும் குடிப்பேங்க. எங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒண்ணா லைட்டா போடுற பழக்கம் இருக்கு. அப்படியா? ஆமாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் எதனா போனோன்னா அப்படியே லைட்டாக பார்ட்டி பண்ணுறதுங்க. சாட்டர்டே சண்டே அதெல்லாம் தவிர்க்க முடியுமா? அந்த டைம் தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம், அதனால் அப்படியே சில் பண்ணுறது. ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக போடுறது தாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்க, அவங்கள போயிட்டு வேணான்னு சொல்ல முடியுமா? அதனால் அப்பப்போ போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுது. கசின்ஸு ஐயோ சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அப்பப்போ லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறதுங்க. அப்புறம் அப்பப்போ தூக்கம் வரலன்னா லைட்டாக குடிக்கிறதுங்க. அப்புறம் தெரிஞ்ச வீட்டில் யாருனா தவறிட்டாங்கன்னா சோகத்தை பகிர்ந்துக்கணும்ல, அதனால் லைட்டாக அப்பப்போ போடுறதுங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோலாம் அடிக்கிறது இல்லைங்க. அப்போ எப்பவுமே நீ குடிப்பே? ஆமா. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அப்பா இந்தாங்கப்பா. அப்பா அவங்க வந்திருக்காங்கப்பா. பேர் என்ன? தீபக் அங்கிள். அங்கிளா? சிட்டியா? ஆமாம் அங்கிள். நம்ம ஆளுங்களா? சொல்லு. அதான் சொன்னேனேப்பா. என்ன சொன்ன? என்ன ஜாதி என்ன கோத்திரம் தெரியாத கண்ட நாயெல்லாம் எனக்கு சரி சமமா குறைச்சிருக்க. அங்கிள், கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அங்கிள். ஏய், அத பெரிய பேசிக்கல, உட்கார. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா சொல்ல போற? என்னங்க பொறுமையா பேசுங்க. அம்மா, ஆம்பளை பேசும்போது பொம்பளை பேசக்கூடாது. பின்னாடி போ. தம்பி, என் பொண்ணு உனக்கு இல்ல, கிளம்பு. என்ன அங்கிள் மிரட்டி பாக்குறீங்களா? நான் இங்க தனியா தான் வந்திருக்கேன். நீங்க இந்த ஊர்ல எப்படியோ அதே மாதிரி தான் எங்க ஊர்ல நான் ஐடில வேலை பாக்குறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுப்பீங்களா இல்லையா? பொண்ணு கொடுக்கணுமா? கொடுக்கறது நீ என்ன ஜாதிக்காரனடா? சென்னையில எங்கேயோ ஒரு மூலையில வேலை பாக்குற பத்தேசி என் வீடியோ வந்து ஏன் தங்கச்சி கேக்குறியா? போட்டுருவேன், போட. அப்பா இவர் இல்லைன்னா நான் செத்துருவேன்ப்பா. செத்துறி. உன்னை பெத்த பாவத்துக்கு நானே டீல விஷத்தை கலந்து உனக்கு கொடுத்து கொன்னுட்டு கௌரவமா சொல்ல வேண்டி. அதான்ப்பா கொடுத்துட்டேன். என்ன சொல்ற? டீல விஷம் கலந்துட்டேன். சுடுகாட்டுல போய் சொல்லுங்க உங்க ஜாதி பெருமைய. என் பொண்ணு என்ன கொன்னுட்டான். என்ன? ஒரே நிமிஷம் இருங்க. வெளியில ஒரு பிச்சைக்காரங்க பாவமா காசு கேக்குறாங்கம்மா, ஒரு 20 ரூபா இருந்தா தாங்கம்மா. அண்ணா, வீட்ல யாருமே இல்ல. No.
வண்டி கொடு, நான் ஓட்டுறேன். நீயே போதில் இருக்கிற வந்து உட்கார், நான் ஓட்டுறேன். டேய் கம்ப்ளேஷே வானாண்டா. ஏய் குடிகார நாயே, நான் வந்துட்டே வண்டி குத்திங்க பாரு. யோ சொட்ட ஓரமா போய். ஏய் மச்சான், யாரும் சொட்டன்னு சொல்லாதடா. உனக்கு ஒரு நாள் சொட்ட வரும். அப்ப அவன் புள்ள வந்து ஒன்னு சொட்டன்னு சொல்லுவான். எப்படியும் அவன் புள்ள என்ன சொட்டன்னு சொல்லுவான். அதான் இப்போ அவங்க அப்பனே ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். உட்கார்றா. போதில இருந்தாலும் தெளிவா இருப்போம் நாங்க. டேய் தம்பி, ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுப்பா. அங்கிள் இட்லி குண்டா மூடி இருந்தா முதுகுல மாட்டீங்க. ஆமா மாதிரியா இருப்பீங்க. நோ பெரியவங்க அப்படி பேசானா? ஓ சார்னா, ஆனா நீ பாக்க அப்படிதானே. நாடா ஏற்கனவே 3 பேர் இருக்கிறோம். அந்த ஆள் லிஃப்ட் கேக்குறான். போலீஸ் இருந்தாலும் லிஃப்ட் கொடுக்க முடியாதுடா. போலீஸ்க்கு சொல்றேன், லிஃப்ட் கொடுக்க முடியாதுன்றா பத்திக்கறா. நான் பார்த்த ஆளே சரியில்லையே. நான் குடிச்சிருக்கியா? இல்ல சார். நம்புற மாதிரி இல்ல. ஊதே. ஊதவா? ஏய், நான் காமெடி பண்றியா? வாயில ஊதுற. யார் வாயில சார்? ஐயா சார், இங்க வாங்கலாம். இவனை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கான். யோ நயாச்சு. யோ இவனுங்களை அமுச்சுடியா. அங்க ஒரு மணல் அறிவு வருது பேர், அவங்கள போய் பிடி. டேய் நீங்க போங்கடா. டேய் ஹெல்மெட் போடுறா. வீட்டுக்கு போய் போட்டுக்கிறேன் சார். பாய் சார். பாய் சார். தேங்க்ஸ் சார். பாய் சார். பாய் சார். பாய் சார். சார், உங்க வண்டி எடுத்துன்னு போறானுங்க சார். யோ புடி அவனுங்கள. இல்லை, இனிமேல் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். மெசேஜ். பேபி பேபி, வீட்ல யாரும் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வாடா, ஜாலியா இருக்கலாம். வந்துட்டேன் அம்மா வைக்க வந்துட்டேன். வந்துட்டேன் அம்மா எங்க போற? பேபி பேபி எக்ஸசைஸ்லாம் பண்ணி வந்துட்டு ஆரம்பிக்கலாம். பேபி சீக்கிரம். பேபி சாரிடா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். வீட்ல அம்மா அப்பா வந்துட்டாங்கடா, ஓடி போயிடுடா. குட்டி என்னோட மண்ணுக்கு. ஐயோ மச்சான் சார்ரா, நான் வேற தேவையில்லாம போகும்போது அடிச்சுட்டு போயிட்டேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். சரி போகும்போது எதை கேட்டு என்ன கேட்டா? 100 ரூபா கேட்டான்டா. 100 ரூபா. என்னடா மச்சான் காசு கொடுவா. கட்டு. அவளே என்ன ஒன்றும் பண்ணலன்ட்டு கடுப்புல வர உனக்கு 100 ரூபா கொடுப்பாங்களா? இப்படி போய் ஏமாந்துட்டு வந்துட்டேன். ஏன்டா மச்சான் இங்க பாரு, யார் வீட்டுல யாரும் இல்லையாமா, என்ன கூப்பிட்டுருக்கா. போப்போ, இப்பதான் நான் வாங்கிட்டு வந்தேன், நீ போய் வாங்க போ. என்னாச்சு? வீட்டில் ஆள் வந்துட்டாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாளே. அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மச்சான், மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு மாற்றி அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாடா. தம்பி, ஒரு சிக்கன் ரைஸ் நல்ல காரமா போட்டு வை. அண்ணா ஒரு கட்டிங்க போட்டு வந்து வாங்கிக்கிறேன். போட்டுனே தம்பி, ரைஸ் போட்டாச்சா? போடலையா? எட்டு மணிக்கு சொல்லிட்டு பண்ணடா. மணி நாடாச்சு, 10 மணி ஆச்சு. இன்னொரு படம் நேராச்சா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்னாச்சு என்னாச்சு? நான் சொல்றேன், 8 மணிக்கு ரைஸ் போட சொன்னேன், மணி 10 ஆச்சு, இன்னும் போடாம இருந்துச்சுடா. ஏன் மாஸ்டர் இப்படி பண்றீங்க? வர கஸ்டமர் எப்படித்தான் நடந்துருக்கீங்களா? வேலை பார்க்கும்போது போன் வந்தா என்ன கேக்குறீங்களா? கவனத்தை ரைஸ்ல வைங்க, ரீல்ஸ்ல வைக்காதீங்க. அவர் 8 மணிக்கு சொன்னாருன்னா 8:10 கட்டி வச்சிருக்கணும். ஐயோ, அவர் நேரத்து 8 மணிக்கு சொல்லிட்டு போனாரியா? என்னடா போலீஸ் இருக்காங்கடா. அதான் ஹெல்மெட் போட்டுனுறல போடா. 2 பேரும் குஷ்டு இருக்கிறோம்டா. ஆமால, சரி வண்டி எடுத்து வண்டி எடுத்து. சரி சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.